ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கிச்சன் டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ரொட்டி சப்பாத்திக்கெலாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் கிரேவிஸ்லாம் வந்து நம்ம பண்ணுவோம், ரைட்? ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி பண்ணால் சீக்கிரமாக நம்ம குக் பண்ண முடியும் அண்ட் நம்ம டைம் மேனேஜ் எப்படி பண்ண முடியும் வித் ஃபியூ கிச்சன் டிப்ஸ் நான் அவங்க கூட இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக கிரேவி பண்ணுறது கண்டிப்பாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் தின் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் பொட்டேட்டோ கேப்சிகம்லாமும் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ நான் ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாத்தையும் வதக்கிட்டு அது ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு இந்த கிரேவி பண்ண போகிறோம். ஸோ டிப் நம்பர் 1, ஆட் சால்ட் டு குக் ஆனியன் ஃபாஸ்ட். நம்ம எந்த கிரேவி பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஆயிலில் அந்த ஆனியன் ஆட் பண்ண உடனே கூடவே வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா ஆனியன் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். ரொம்ப ஈஸியாக அது வந்து வதங்கிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் சேவிங் ப்ராசஸ் தான். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உடனேயுமே வந்து அது நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து நான் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறேன். அண்ட் இது கூடவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். டிப் 2, ஆட் டொமேட்டோஸ் ஒன்ஸ் ஆனியன் டர்ன்ஸ் ப்ரௌன். நம்ம டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவினே இல்லை, நம்ம எப்போவுமே கிரேவி பண்ணும்போது லைட்டாக ஆனியன் தக்காளி வந்து ஒரு 2 to 3 minutes வதங்கினோடனே அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம கிரேவி பண்ணுவோம். பட் எப்போவுமே கிரேவி வந்து பண்ணும்போது நம்ம நல்லா ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். டிப் 3, யூஸ் ஹாட் வாட்டர் ஃபார் குக்கிங். இது நான் நிறையா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே குக் பண்ணும்போது சைடில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு குக் பண்ணுவேன். ஸோ அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ணாமல் சீக்கிரமாக முடிச்சிடும். ஸோ டைமும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா வரும். டிப் 4, ஆட் cashew ஃபார் மேக்கிங் திக் பேஸ்ட். நம்ம கிரேவி பண்ணும்போது கேஷ்யூவும் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பேஸ்ட் அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கிரேவி வந்து நிறையா வரும் நம்மளுக்கு. டிப் 5, ஆட் லெமன் ஜூஸ். இந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி அரைச்சோன்னா அந்த கேஷ்யூவோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாகி கொஞ்சம் நல்ல ஒரு டேங்கியான ஃப்ளேவர் கிடைக்கும். இதுவும் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் நான் வந்து ஜீரகம் அண்ட் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஆயிலில் ஆட் பண்ணிடணும். கசூரி மேத்தி வந்து நம்ம சம்டைம்ஸ் கிரேவிக்கு லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணுவோம். பட் ஸ்டார்டிங் ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம கிரேவிஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது ஆயில் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஸ்டீல் குக்கர்ஸ்லாம் இன்னுமே ஆயில் தேவைப்படும். லைக் இப்போ இந்த கேப்சிகம்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பேனே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆயில் அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இப்போ கேப்சிகம் நல்லா ஒரு 2 minutes சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம் அந்த டொமேட்டோ ஆனியன்லாம். ஸோ இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரோட்டி கிரேவிஸ்லாம் வந்து சில சமயம் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் தான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அழகாக ஹல்வா மாதிரி வரும். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ஏதோ குக் பண்ண ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுவேன் சில சமயம். ஸோ இதுலேயே வந்து அந்த ஆலு, அதுக்கப்புறமா இந்த பீஸ்லாம் வந்து பாயில் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம மிக்சரில் அரைச்சிருந்தோம்ல, ஸோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அது வந்து கலருக்கு தான், அவ்வளோவா காரமே இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 minutes மாத்திரம் இதை கொதிக்க வச்சா போதும். இதில் எந்த க்ரீமோ எதுவுமே தேவையில்ல. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ரிச்சான சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஆலூனே இல்லை, நம்ம வெண்டைக்காய்லாம் கூட ஃப்ரை பண்ணி இதில் நம்ம போடலாம். ஸோ அது வந்து ஒரு பிண்டி மசாலா மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போடுறேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து பால்கனியில் கார்டன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பட் பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ்னால் நான் வந்து அந்தளவுக்கு செடி என்னால் வைக்க முடியல. பட் இருக்கிற இடத்துல இது மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சிட்ருக்கோம். பட் இன்னொன்று என்னென்னா, இங்கே சென்னை கிளைமேட்க்கு எந்த பிளான்ஸ் வரும் வராதுன்னே ட்ரையல் பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நான் வந்தோடனே 2-3 பிளான்ஸ் வாங்கி வச்சேன். என்னென்னோ கிளைமேட் மாறினதுனால சுத்தமாக அந்த பிளான்ஸ்லாம் வரவே இல்லை. ஸோ இன்னொரு செட் ஆஃப் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்து திரும்ப வச்சிட்ருக்கேன். பட் கொச்சினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கனியில் நிறைய செடிலாம் வச்சுருப்போம். ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு டை ஆகலை என்னோடய பிளான்ஸ்லாம். பட் இங்கே வந்து கிளைமேட் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து நர்சரி இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த வாட்டி செடிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி. பட் இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது ஐ திங்க் ஆஃப்டர் 2 வீக்ஸ். ஸோ இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது செடி ஐ திங்க். ஸோ இந்த மாதிரி செடிலாம் வாங்கி வச்சா இந்த கிளைமேட்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பால்கனியில் டைரக்ட் சன்லைட் வராது, அதனால் பிளான்ஸ்லாம் வந்து ஐ திங்க் ஏப்ரல் மேலெல்லாம் வந்து ஓரளவு காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிக்கும்ல நம்ம ஊரில். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கி வைக்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஒரே டைமில் போய் இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வச்சிட்ருந்தேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குமா, அண்ட் வின்டர் சீசன் சம்மர் சீசனுக்குலாம் வந்து ஏற்ற மாதிரியான பிளான்ஸ்லாம் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யாரெலாம் வந்து பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு. ஸோ சில பிளான்ஸ்லாம் வந்து நான் இண்டோர் பிளான்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த க்ரீன் பாட்டில் வச்சுருக்கிறதுலாம் வந்து இண்டோர் பிளான்ஸ் இதெல்லாம். அதனால் நான் வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கலர் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி அதில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பால்கனி சைடில் வந்து பயங்கரமாக காற்றடிக்கும். அதனால் சில பிளான்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே சாஞ்சிரும். நான் வந்து அதுக்கு கட்டி கூட வச்சுருந்தேன், ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து வச்சு. அப்போ கூட அது வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு காற்று அடிச்சிட்ருக்கு பால்கனியில். ஸோ அதுவும் வந்து கூலிங்காக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ், ரொம்பவே நல்லாயிருக்கு கிளைமேட்டும். ஸோ பிளான்ஸ்லாமும் வந்து ஐ திங்க் க்ரோ ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் கார்டனிங் பண்ணும்போது நம்ம மண்ணெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, ஸோ அந்த மண் மூட்டையிலேயே வந்து நம்ம ஃபர்டிலைசர்லாம் ஆட் பண்ணி கொடுக்க சொன்னால் நர்சரியிலே பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டு செடி வச்சாலே போதும். ஸோ வேறு எந்த ஃபர்டிலைசரும் நம்ம தனியாக ஏதாவது வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அந்த மண்ணே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸி டு க்ரோ பிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் நெட்டில் கூட பார்த்துட்டு நம்ம கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி கண்டிப்பாக வைக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி வாங்குறது என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. லைக் எனக்கு இது மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிக்கிக்கும் வந்து நாங்கள் லைக் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் கார்டனிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாட்டர் போர் பண்ணுறதுக்கு எப்படி போர் பண்ணணும் அப்படின்லாம். ஸோ வாட்டர் போர் பண்ணும்போது நம்ம கிட்ஸையும் வச்சுட்டு பண்ணும்போது கூட தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட். அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இப்போ வந்து கிக்கிக்கே தெரியும், அந்த ரூட் இருக்கிற சைட்லலாம் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, கார்னரில் தான் வந்து ஊற்றணும் அப்படின்லாம். ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து வி கேன் டீச் தெம் இப்போவே. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் சேவிங் டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டும் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டும் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பால்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா பாம் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட எடுக்கலாம், பட் ஒரு குட்டி ஹெல்த்தியாக வெர்ஷனுக்காக நான் பாம் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு கீ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீ வேணும். இப்போது ஒரு கப் பொட்டுக்கடலையை வந்து நம்ம வெறும்னா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மேபி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா க்ரன்ச்சி ஆனும். ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும்ல. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா க்ரன்ச்சி ஆகிடும். ஸோ கூடவே வந்து நம்ம ஒரு 10 to 15 கேஷ்யூ நட்ஸை வந்து குட்டி குட்டி பீஸா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எடுத்து அது வந்து நல்லா கீயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கீ வந்து நான் ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போது கேஷ்யூ நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம அந்த வறுத்துருந்தோம்ல பொட்டுக்கடலை அது நல்லா பவுடராக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இந்த பாம் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாம் சுகர் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். 3/4 கப் வரைக்கும் அந்த பொட்டுக்கடலையோட பவுடர் வரும். ஸோ இதுதான் இதோட ரேஷியோ. ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கணும். பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த லம்ப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி சுத்தமாக கட்டியே இல்லாத மாதிரி நீங்கள் அந்த கரண்டிலேயே வந்து நீங்கள் நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பால் வந்து பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கும்போது தான் நம்ம இந்த பாலே வந்து உருட்ட முடியும். ஸோ இது பிடிக்கிறதுக்கு வந்து நான் கையிலையும் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா இறுக்கி டைட்டாக வந்து பால்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து சூடாக இருக்கும்போது பண்ணால் தான் நல்லா அந்த உருண்டை வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இது மும்மரமாக பண்ணிகிட்டு இருந்த டைமில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சா. ஸோ அதையும் கட் பண்ண முடியல, இதையும் விட்டுட்டு போக முடியாது. அப்போ நான் என் ஹஸ்பண்டை விட்டு இந்த ரவுண்ட்ஸ்லாம் வந்து பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆடுறதுக்குள்ளே பண்ணணும்ல. ஸோ அதனால் அப்படியே வந்து இந்த வேலையை அவங்கக்கிட்ட தள்ளி விட்டாச்சு. ஆனால் உண்மையாகவே என்னை விட அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் பால்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வந்தது. எந்த கூட லைட்டாக ஒரு ஓவல் ஷேப்பாக போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து அப்படியே ரவுண்டாக பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கிளாஸ் கேனிஸ்டரோ பாக்ஸோ என்ன இருக்கோ அதில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும். ஸோ டைம் சேவ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக் வந்து கட் பண்ணிவிட்டு இது கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கும், நம்மளும் இது சாப்பிட்லாம். இது வந்து பொட்டுக்கல்லையில் பண்ணணும், இல்லை நம்ம ரவாவில் கூட பண்ணலாம். அண்ட் நிறைய மல்டிக்ரெயின் ஒரு மில்லட்ஸ்லாம் கூட நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஹெல்த்தியர் ஆப்ஷன். ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு என் கூட கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye-bye.